ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் மணிகண்டன் ராஜேஸ்வரி பேசுகிறேன். இப்போ சம்மர் லீவ் விட்டாச்சு பார்த்தீங்களா? பிள்ளைங்கள கூட்டிகிட்டு ஊருக்கு வந்திருந்தோம். நம்ம வயலுக்கு சொந்த வயலை போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் எள்ளு விதைச்சிருக்காங்க. பாருங்கள், எள்ளு எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாங்க எள்ளு செடி. இதில் தான் நல்லெண்ணெய் தயாரிக்கப்படுறாங்க. பார்த்துக்கோங்க. இதில் தான் நமக்கு நல்லெண்ணெய் செஞ்சு தராங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆமணக்கு செடி. ஆமணக்கு செடியிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. இந்த ஆமணக்கு விதையை கொண்டுட்டு போய் காய வச்சு மிஷினில் கொடுத்து நமக்கு விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஆமணக்கு செடி, இதுதான் ஆமணக்கு காய். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பூவெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுதாங்க ஆமணக்கு செடி. பார்த்துக்கோங்க. இதுதான் ஆமணக்கு. இதில் தான் நமக்கு விளக்கெண்ணெய் தயாரிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமணக்கு செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ உறவுகளே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.